திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கலைஞர் நகர் லட்சுமி நகரில் கடந்த 5 நாட்களாக மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. திருவொற்றியூர் பொன்னேரி செல்லும் சாலையின் குறுக்கே ராட்சத குழாய் வைத்து மழைநீரை வெளியேற்றும் பணிகள் நடக்கிறது. பத்மாவதி நகரிலும் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சாலை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகள்தான் இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் கூறினர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். சொல்லிட்டோம், இப்போவே வந்து காவாடு விட்டுருவோம்னு சொல்லியிருக்கேன். அதுதான் காலையில் நாங்கள் சொல்ல, நீங்கள் அதை முதல்ல அக்செப்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படி இல்லை சார், முதல்ல நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு போட்டிங்களே, அது முடியாது. ஏன்னா வந்து இந்த இடத்துல லெவல் எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்த்தா நாங்கள் எடுக்க முடியும். ஏதோ ஏனா தவணை எடுக்க முடியும். இப்போ 4 பேர் கேட்குறாங்க, நோண்டிட்டு போயிடலாம். அப்படி பண்ண முடியாது. நாங்கள் எதுவுமே ப்ரொசீஜராக பண்ணணும். சரி, இப்படி போகிற தண்ணி எங்கே எடுத்து போய் விடுவீங்க? இப்போதில் அந்த தண்ணி எங்கே போய் சேரும்? அந்த இது கல்வெட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம் சார். சென்னை பாடி தாயாரம்மன் குளம்குரு கோயில் பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் அங்கே குடிநீர் குழாய்களிலும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் குடிநீரில் கலந்து அப்பகுதி முழுக்க துர்நாற்றம் வீசுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.